வணக்கம். இன்றைய சட்டப்பேரவையில் நிகழ்ந்த நிகழ்வுகள், அதாவது சீனியர் உதயநிதி ஸ்டாலின், ஜூனியர் ஜோசப் விஜய் அரசியல்ல. அது உண்மைதானே? அதெல்லாம் ஏற்றுப்பீங்கல்ல. பட் இதை பற்றி தான் ஊரெல்லாம் பேச்சு. மிகவும் ஒரு மெச்சூர்டான ஒரு நிலையில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கள் நிஜமாவே ரொம்ப நன்றாக இருந்தது. ஈவன் ஜோசப் விஜய் அவர்கள் கூட இன்னும் அரசியலை இப்போதான் அவர்களை என்ட்ரி ஆயிருக்காரு, கற்றுக்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னும் அவர் இதோடு மட்டுமல்லாமல் சொன்ன வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு தமிழக மக்கள் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. என்ன திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ரெடி பண்ணியிருக்காருன்னு தெரியல. போக போக பார்ப்போம். இப்போது இன் பிட்வீனில் வாரிசு அரசியல் இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு டெஃபனேஷன் விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு டீச்சர், உங்கள் பையனை ஒரு டீச்சர் ஆக்கிறதுல நீங்கள் விரும்புகிறீங்க, இல்லை உங்கள் பையனாக விரும்புகிறான் டீச்சராக தான் வரணும் அப்படின்னு. அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு என்ஜினியர், உங்கள் பையனை ஒரு இன்ஜினியர் ஆக்க நீங்கள் விரும்பலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பையனே தான் அப்பாவை போல தானும் ஒரு இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பையனை ஒரு டாக்டராக விரும்புகிறீங்க, இல்லை அப்படின்னா அவனை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். ஆக இப்படி இதில் எல்லாமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக இவங்க வாரிசாக டாக்டராக வராங்க, வாரிசாக டீச்சராக வராங்க, அவங்களுடைய வாரிசே தான் இன்ஜினியர் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அரசியல், பொது வாழ்க்கைன்றது அது ஒரு துறையாகி போச்சு. அதில் மட்டும் அரசியலுக்கு, அதாவது வாரிசுகள் வரக்கூடாது அப்படின்றதுல என்ன விதிவிலக்கு ஒன்றும் புரியல. டிசைட் பண்ணுங்க. ஆக என்னை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வாரிசுகள் அரசியலுக்கு வரலாம்.